சரி, என்ன பாடம் அப்படின்னு சொன்னா பங்குச்சந்தை. என்ன படிக்க போறோம்? பங்குச்சந்தை. 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 ஓகே. பங்குச்சந்தை இந்த பாடம் ஸ்கூல்ல படிச்சிட்டீங்களா? இல்ல. படிக்கல. யாருமே படிக்கலையா? சப்னா படிக்கலையா? சம்ஹாக்கள் இல்ல இந்த சப்னாக்கள் படிக்கலையா? இல்ல சார். படிக்கலண்ணா. தஸ்திகாக்கா தஸ்திகா இல்ல சார். படிக்கலண்ணா. இல்ல சார். சரி, ஓகே. அப்ப நம்ம படிப்போம். சரி, கவனிங்க. பங்குச்சந்தை. சரி, இந்த பங்குச்சந்தைன்னா என்ன அப்படின்னு விஷயத்த முதலாவது பார்க்கணும். பங்குச்சந்தைன்னா என்ன, என்ன சப்ஜெக்ட், அது என்ன விளக்கம், ஏன் அதை படிக்கிறோம் அப்படின்னு சப்ஜெக்ட எளிய முறைப்படி உனக்கு விளங்குற மாதிரி சொல்லித்தரேன். ஸ்கூல்ல பல மாதிரி சொல்லுவானோ, அப்படி இப்படின்னு ஹோன்னு சொல்லுவானோ, அதெல்லாம் கணக்கெடுக்கிறதும் கணக்கெடுக்காம போறதும் உண்டு இஷ்டம். எந்த மெத்தட்ல நான் உனக்கு விளங்குற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்லுவேன். அதை ஸ்கூல்ல சொல்லணும்னு அவசியமும் இல்லை. உனக்கு விளங்கினா உனக்கு விளங்கினா போதும். சரி, பங்குச்சந்தை. சோ இதை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட். பங்குன்னா ஷேர் பண்றது, சந்தைன்னா மார்க்கெட். சோ ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. சரி, ஷேர் மார்க்கெட்னா என்ன சார், அதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சும்மா சிம்பிளா சொல்றேன்னா, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஓகேயா? இந்த ரெண்டு பேர்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று இருக்கும், ஒன்று இல்லாம போகும். ரெண்டு விஷயம் ஒன்று இருக்கும், ஒன்று இல்லாம போகும். என்னன்னு சொன்னா, இப்போ உதாரணமா ஒருத்தர் பணம் இருக்குதுன்னு இப்போ என்ன செய்யுது, பணம் அவர்கிட்ட இருக்குது. இன்னொருத்தர் பணம் சப்ஜெக்ட் இல்லை. என்ன இல்ல, பணம் சப்ஜெக்ட் இல்லை. இவர்கிட்ட பிசினஸ் ஐடியா இல்லை. இவர்கிட்ட என்னது, பிசினஸ் ஐடியா இல்லை. ஆனா இவர்கிட்ட பிசினஸ் ஐடியா இருக்கு. அப்ப இவர்கிட்ட இருக்கிற விஷயம், இவர்கிட்ட என்ன இல்ல, இவர்கிட்ட பணம் இருந்தால் இவர்கிட்ட பணம் இல்ல. இவர்கிட்ட பிசினஸ் ஐடியா இல்ல, இவர்கிட்ட பிசினஸ் ஐடியா இருக்கு. சோ ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு தேவை ஒன்று இருக்குது. என்ன, ரெண்டு பேர்டையும் ஏதோ ஒரு அடிப்படையில ஏதோ ஒரு தேவை ஒன்று இருக்கு. இவர்கிட்ட இருக்கிறது இவர்கிட்ட இல்ல, இவர்கிட்ட இல்லாதது இவர்கிட்ட இருக்குது. சோ இங்க எனக்கு முக்கியமா என்னென்ன சப்ஜெக்ட் தேவை, பணமும் பிசினஸ் மைண்டும் தேவை. ஓகே, இந்த பணம் இருக்கிற ஆள் பிசினஸ் ஐடியா இருக்கிற ஆளோட சேர்ந்து என்ன செய்யறாங்க, பிசினஸ் பண்ற சப்ஜெக்ட் தான் ஈஸியான விதத்துல சொல்றது பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அதாவது பணம் இருக்கிறார், பிசினஸ் ஐடியா இருக்கும். அவர்கிட்ட பணம் இருக்காது, இவர்கிட்ட பணம் இருக்கும், பிசினஸ் ஐடியா இருக்காது. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, சேர்ந்து பிசினஸ் பண்ற சப்ஜெக்டா தான் சொல்லுவாங்க பங்கு சந்தை. பங்கு சந்தை. கிளியர்? புரிஞ்சுதா? இந்த பங்கு சந்தை அப்படின்ன விஷயம் சரி, அப்படி பங்கு சந்தை விஷயம் எதுக்காக உபயோகிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாப்ல, ஒருத்தர்கிட்ட ஒரு குறித்த ஒரு முதல் ஒன்று இருக்கு. சரியா? இல்லாட்டியோ ஒருத்தர் ஒரு பிசினஸ் ஒன்று தொடங்குறதுக்கு இருப்பார். அந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு அவர்கிட்ட சல்லி இல்லாம இருக்கும். சோ அவர் என்ன செய்வார், அடுத்த கட்டம் சல்லி இருக்கிற ஆளை தேடி அவர் என்ன செய்வாரு, போவார். போயிட்டு அங்க என்ன செய்வாரு, இவர பிசினஸ் ஐடியாவை சொல்லுவார். சொல்லி அதனால அவங்க என்ன செய்வாங்க, அந்த பிசினஸ் ஐடியா பிடிச்சிருந்தா சல்லி கொடுப்பாங்க. சோ அந்த சல்லியை வச்சு வேற என்ன செய்வாரு, அவர கம்பெனி என்ன செய்வாரு, கொண்டு போவார், ரன் பண்ணுவார். அவருக்கு ஒரு லாபம் கொண்டு வரும். அந்த லாபத்தின் மூலமாக அவர் என்ன செய்வார், சல்லி தந்தாக்களும் ஒரு லாபம் கொண்டு கொடுப்பார். வருஷ முடிவுல அந்த சல்லி தந்தாக்கள் எனக்கு ரிட்டர்ன் சல்லியை தாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க கொடுத்த மொத்த சல்லியையும் என்ன செய்வாரு, திருப்பி கொடுப்பாரு. ஓகேயா? இப்படியான ஒரு விஷயம் நடக்கிறது பங்கு சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா?
இப்போது ஒரு கதையா நாங்க ஃபர்ஸ்ட் படிப்போம். இத ஒரு கதையா ஃபர்ஸ்ட் படிப்போம். படிச்ச பிறகு இதுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஐடியாவையும் நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு என்ன செய்ய போறேன், தரப்போறேன். கிளியர்? புரிஞ்சுதா? சரி, நம்மள்ட்ட ஒருத்தர் இருக்கிறார், சரியா? அவர்தான் மிஸ்டர் கொக்கி குமார். யார் பிள்ளை இருக்கிறாரு? கொக்கி குமார். கொக்கி குமார் இருக்கார். கொக்கி குமார். கொக்கி குமார். இந்த கொக்கி குமார் என்ன செய்யறார் அப்படின்னா ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறார். சோ என்ன பிசினஸ்? முறுக்கு சுடுத கம்பெனி. என்னது? முறுக்கு சுடுத கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறார். சோ அந்த முறுக்கு கம்பெனிக்கு பேர் வைக்கிறாரு மிஸ்டர் முறுக்கு. என்ன கம்பெனி பேரு? சொல்லுங்க பாப்பா. நீங்க என்ன கம்பெனிக்கு பேர் சொல்லுங்கடா. முறுக்கு. வெரி குட். அந்த கம்பெனி யாரு கொண்டு போறாரு? இது கொக்கி குமார். கொக்கி குமார் என்ன செய்ய போறாரு? ஸ்டார்ட் பண்ண போறாரு. அந்த பரதேசிக்கு 10 பைசா கிடையாது பாக்கெட்ல. 1 ரூபா காசு இல்ல ஆள்கிட்ட. சரியா? 1 ரூபா காசு இல்ல. இப்ப நம்ம சொல்லணும், நமக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு தேவைன்னு சொல்லும் போது அதை ஒரு ஆள்கிட்ட போயிட்டு, இப்ப உதாரணமா நான் போயிட்டு அக்மல்கிட்ட கேக்குறேன், அக்மல் ஒரு 10 லட்சம் ரூபாய் சல்லி தாவேன்னு அக்மல் நெஞ்ச பிடிச்சிட்டு அவத்துக்கு எமாயும் கொடுத்துரும். 10 லட்சம் அப்படி. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? அக்மல்ட கடைக்கார காசு இல்ல, அது வேற சப்ஜெக்ட். நான் சும்மா சொல்றேன், ஒரு பெரிய அமௌண்ட் தானே. என்ன ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று தானே. அப்ப கொக்கி குமாருக்கு அவர கம்பெனியை நடத்துறதுக்கு அண்ணளவா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் தேவை. அதனால அவருக்கு எவ்வளவு சல்லி தேவை? 10 லட்சம். சோ அந்த 10 லட்சம் ரூபாய் சல்லியை தனியா ஒரு நபர்கிட்ட கேட்டான்னு சொன்னா கொடுக்க வாய்ப்பு குறைவு. கொடுக்க வாய்ப்பு குறைவு. அப்ப பெங்க்ல போய் கேட்க வேண்டியதானே சார் அப்படின்னு யாராவது செஞ்சீங்கன்னா செருப்பு கரடி அடிப்பே. அங்க வட்டி கேட்பான். கேட்பானா இல்லையா? நமக்கு வட்டிக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. நம்ம கடன் தான் வாங்குறோம். 10 லட்சம் ரூபாவை ஒரு ஆட்ட வாங்காம ஒரு 3 பேர் வாங்குறாரு. சோ அந்த 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது ஆள் யாரு? பான் பராக் ரவி ஒரு ஆள்கிட்ட போறார். போயிட்டு இப்படித்தான் நான் வந்து இப்படி ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு கொஞ்சம் சல்லி தேவை, 10 லட்சம் ரூபாய் சல்லி தேவை, நீங்க எனக்கு 10 லட்சம் ரூபாய் தேவையில்ல, உங்கள்ட்ட இருக்கிற சல்லி தாங்களே அப்படின்னு சொல்றாரு. அவரோ பான் பராக் ரவி பாக்குறாரு, சரி பரவாயில்ல 10 லட்சம் என்கிட்ட இல்ல, வேணும் ஒரு 3 லட்சம் ரூபாய் தாரேன். எவ்வளவு? 3 லட்சம் தாரேன். இப்ப 3 லட்சம் ரூபாய் எடுத்தாச்சு. இப்ப பான் பராக் ரவிட்ட வாங்கியாச்சு. அடுத்தது போறாரு யாருன்னு சொன்னா மிஸ் கோலமாவு கோகிலாட்ட போறாங்க. யார்கிட்ட? கோலமாவு கோகிலா. யார்கிட்ட போறாங்க? மிஸ் கோலமாவு கோகிலா. அவன் மாவித்த காசு ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கு. அவன் மாவித்த காசு எவ்வளவு கிடக்குது? 5 லட்சம் ரூபாய் காசு கிடக்குறப்பா. அதை என்ன செய்யறாரு? யாருக்கு கொடுக்குறாங்க? கொக்கி குமாருக்கு. சரியா? கடைசா இப்ப போறாரு ஒருத்தர். யாருன்னு சொன்னா, சரியா கடைசா போறாரு. பான் பராக் ரவி 3 லட்சம் கொடுத்தாச்சு, கோலமாவு காக்கிலாவும் 5 லட்சம் கொடுத்தாச்சு. இப்ப பட்டாசு பால் மிச்சம் எவ்வளவு கொடுக்கறதுக்கு கிடக்கும்? 2 லட்சம் ரூபாய். பட்டாசு பால் எவ்வளவு கொடுக்குறாரு? 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. அப்ப இவர் என்ன கம்பெனி ஆரம்பிக்கல? இப்ப மிஸ்டர் பீம் முறுக்கு கம்பெனி இவர் என்ன செய்ய போறாரு? அதுக்கு உதவிய நபர்கள் யாரு? பான் பராக் ரவி, கோகிலா, பட்டாசு பாலு. கம்பெனியை நடத்துற ஆள் கொக்கி குமார். அதுக்கு சல்லி கொடுத்தார்கள் இவங்க 3 பேர். சோ இவங்களுக்கான ஸ்பெஷல் பேரைத்தான் சொல்லுவாங்க பங்குதாரர்கள். இவங்களுக்கு தான் என்ன சொல்ற பேரு?
இவங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லுவாங்க யாருன்னு சொன்னா பங்குதாரர்கள் பங்குதாரர்கள் என்னது பங்குதாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா புள்ள? பங்குதாரர்கள். ஓகே. இவரு இப்ப காசு வாங்குறாரு தானே, இப்ப இதுக்கான ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு சான்றிதழ் ஒன்று வேணும். என்ன சல்லிய கொடுத்து எடுத்துட்டு ஏமாத்திட்டான்டா. உதாரணமா பான்பராக் ரவி என்ன செய்யறாரு, 3 லட்சம் ரூபாய் சல்லி கொடுத்திருக்காரு யாரு, கொக்கி குமாருக்கு. இப்ப இவரு வாங்கிட்டு இவரை ஏமாத்தி விட்டாருண்டா. கேஸ் தானே புள்ள? கேஸா இல்லையா? அதுக்கு வந்துகிட்டு இவர் ஒரு என்ன செய்வார், ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு தாள் ஒன்று கொடுப்பார். சரியா? ஒரு தாள் உண்டு. சோ அந்த தாளுக்கு அவர் ஃபர்ஸ்ட் முதல் ஒன்று வைக்கிறாரு. இந்த 10 லட்சத்தை அவர் என்ன செய்யறாரு, 10ஆ பிரிக்கிறார். எவ்வளவு பிரிக்கிறாரு? 10ஆ பிரிச்சு ஒரு தாள் எவ்வளவு? அப்ப 10ஆ பிரிச்சு ஒரு தாள் எவ்வளவு? 1 லட்சம். 1 லட்சம் ரூபாய். அத 10ஆ என்ன செய்யறாரு, பிரிச்சு போட்டு ஒரு தாள் எவ்வளவு? 1 லட்சம். இவருக்கு எத்தனை தாள் கொடுக்கப்படும்? 3 தாள். 3 தாள் கொடுக்கப்படும். இவங்களுக்கு 5 தாள் கொடுக்கப்படும். பட்டாசு பாலுக்கு 2 தாள். 2 தாள் கொடுக்கப்படும். இதத்தான் சொல்லுவாங்க, இந்த டிக்கெட் மாதிரி சப்ஜெக்ட் இருக்கு தானே, அதத்தான் சொல்றது பங்குகள். என்ன சொல்லுவாங்க? பங்குகள். புரியுதா? பங்குகள். சரி. இப்போ மிஸ்டர் கொக்கி குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, யார்கிட்ட? இந்த பட்டாசு பாலு, பான் பராக் ரவி, கோலமாவு, கோகிலாண்டு இவங்களோட டீம் ஒன்று இருக்குதானே. சோ இந்த டீம் அவர் சொல்றாரு, ஒரு டிக்கெட் 1 லட்சம் ரூபா, நீங்க எத்தனை டிக்கெட் வாங்குறீங்களோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி சல்லி நீங்க தருவீங்க தானே. 1 லட்சம் ரூபாய்க்கு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 10,000 ரூபாய் காசு தருவேன். எப்படிடா? 1 லட்சம் ரூபாய் நீங்க தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எவ்வளவு லாபம் தருவேன்? 10,000 ரூபாய் லாபம் தருவேன். நீ 1 லட்சம் தந்தா 10,000, 2 லட்சம் தந்தா 20,000, 3 லட்சம் தந்தா 30,000. அப்படின்னு சொன்னா இவர் 3 தாள் வாங்கி இருக்காரு. ஒரு தாளுக்கு 10,000, 3 தாளுக்கு 30,000. 30,000. இவர்களுக்கு 30,000. அப்ப இவருக்கு கோலமா கோகிலாக்கு 50,000. 50,000. பட்டாசு பாலுக்கு 20,000. சோ கம்பெனியால, அதாவது கொக்கி குமார் இவங்களுக்கு ஒரு லாபம் கொண்டு கொடுக்காரு தானே. அதாவது கம்பெனி, அதாவது மிஸ்டர் பீமுருக்கு கம்பெனியால ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு லாபம் கொண்டு அவர் வருது இறுதியில கொடுக்காரு தானே, இந்த 30,000, 50,000, 20,000 சொல்லி. இதத்தான் சொல்லுவாங்க பங்கு இலாபம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கல்ல? பங்கு இலாபம். பங்கு இலாபம். புரிஞ்சாங்கல்ல? இது சொல்லுவாங்க பங்கு இலாபம். ஒரு வருஷம் மிஸ்டர் பி முருக்கு கம்பெனி ரன் பண்ணுது. சும்மா பிச்சுட்டு பாயுது. எப்படி? சும்மா வீசுது. கொக்கை குமார் சும்மா முறுக்கு புழிஞ்சு தள்ளு அம்மா வேலை ஆகிய. ஒரு வருஷத்துல சும்மா கம்பெனி ஆஹோ ஓஹோன்னு போகுது. கிளியரா? திடுதப்புண்டு பட்டாசு பாலுக்கும் சோமிலா வந்துட்டு. பட்டாசு பாலுக்கு என்ன நடந்துட்டு? சோமிலா வந்துட்டு. அப்ப பட்டாசு பாலுக்கு சோமிலா வந்ததோட பட்டாசு பால் எவ்வளவு சல்லி கொடுத்த? 2 லட்சம் கொடுத்தாரு. அத என்ன செய்ய போறாரு மிஸ்டர் குமார்ட்ட, கொக்கி குமார் என்ன செய்ய போறாரு? திருப்பி எடுக்க போறாரு. இவர் என்ன செய்ய போறாரு? திருப்பி எடுக்க போறாரு. சோ இவர் போயிட்டு என்ன செய்யறாரு, கொக்கி குமார் சொல்றாரு, இப்படிதான் எனக்கு அவசரமா இப்படிதான் லைன் ஒன்று வேணும், 2 லட்சம் ரூபாய் சல்லி தேவை, நான் இப்ப தந்த சல்லியை நீங்க திருப்பி தாங்களே அப்படின்னு கேட்கிறாரு. யாரு கேட்கிறாரு? பட்டாசு பால் யாரு கேட்கிறாரு? கொக்கி குமார் கேட்கிறாரு. அதுக்கு கொக்கி குமார் என்ன சொன்னாருன்னா, மிஸ்டர் பாலு உங்களோட காசு எனக்கு தாரத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்களோட காசு எனக்கு தாரத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று நடந்துட்டு உங்களோட சல்லியை நான் பிசினஸுக்கு போட்டுட்டேன். உங்களோட சல்லியை நான் என்ன செஞ்சுட்டேன்? பிசினஸுக்கு போட்டு. அதனால நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, உங்களோட இடத்துக்கு பதிலாக இன்னொரு ஆளை நீங்க போடுங்க. உங்களோட இடத்துக்கு பதிலாக நீங்க என்ன செய்யுங்க, இன்னொரு ஆளை போட்டுட்டு உங்களோட சல்லியை வாங்கிக்கோங்க. இல்லைங்களா? அவங்களோட இடத்துக்கு பதிலாக இன்னொரு ஆளை போடும். உடனே பட்டாசு பாலு யார பார்க்க போறாருன்னா சோனமுத்துவ பார்க்க போறாரு. யாரடா பார்க்க போறாங்க?
சோனமுத்து. சோனமுத்த பார்க்க போறோம். அதான் சோனமுத்து. சரியா? சோனமுத்த பார்க்க போறோம். பட்டாசு பாடம் செய்யலாம். இப்படித்தான் சோனமுத்து மிஸ்டர் ஹாஜர். நீங்க ஒரு 2,20,000 காசுதாங்க. எப்படி 2,20,000 காசாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 20,000 சும்மா வந்துட்டே இருக்கு. இல்லாட்டி இப்படி 2,10,000 தாங்க. எப்படி 2,10,10,000 தாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 20,000 சம்பளம் வந்துட்டே இருக்கும். சரியா? கடைசி உங்களுக்கு அப்படி அந்த சம்பளம் தேவையில்லாட்டி உங்களுக்கு காசும் திருப்பி தருவாங்க. பிரச்சனை ஒன்றும் இல்ல. அப்படின்னு இவர் ஏமாத்த என்ன செய்யறாரு? அதாவது கதைச்சு இவர் என்ன சொல்றாரு? 2,10,000 தாங்க. சரியாப்புல அதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் என்ன வரும்? 20,000 சல்லி வரும். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா தேவைப்பட்டா நீங்க என்ன செய்யலாம்? உங்களோட சல்லியை திருப்பி வாங்கிக்கொள்ளும் மேலும் சொல்றாரு. இப்ப இவர சல்லி எவ்வளோ? 2 லட்சம். இவடத்துக்கு 2 லட்சம் போட்டா போதும் தானே? இவர் விலகுற டைம்ல ஒரு ஆள 2 லட்சம் போட்டா போதும் தானே? ஆனா இவர் எவ்வளவு அந்த இடத்தை கொடுக்குறாரு? இப்ப 2,10,000. 2 லட்சத்தை அவரு கொடுக்குறாரு. 2,10,000 10,000. பிளஸ் இவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? 10,000. 10,000 விற்கிறார். சோ அவர இடத்தை அவர் அந்த பங்கை இன்னொரு ஆளுக்கு விக்கிறதால ஒரு லாபம் கொண்டு வருது தானே? அவர் பங்கை இன்னொரு ஆளுக்கு விக்கிறதால வார லாபத்தை தான் பேரு சொல்லுவாங்க மூலதன லாபம். என்ன மூலதன லாபம். புரிஞ்சுதா? இவ்வளவுதான் பங்கு சந்தை. சரியா? அப்ப என்ன நபர் ஒருவர் அவர் என்ன கம்பெனி ஒன்று ரன் பண்றதுக்கு கொஞ்சம் முதல் தேவை. அந்த முதல்ல ஒரு ஆள்கிட்ட கேட்காம என்ன செய்யறாரு? நிறைய பேர்ட்ட கேட்கிறாரு. சோ நிறைய பேர்ட்ட கேட்கும் போது அந்த குறித்த நபர்கள் கொஞ்சம் கொஞ்சம் சல்லி கொடுக்குறாங்க. அந்த சல்லிக்கு ஏத்த மாதிரி அவர் என்ன செய்யறாரு? அந்த சல்லி என்ன செய்யறாரு? பங்குகளாக என்ன செய்யறாரு? பிரிக்கிறாரு. இப்ப 10 லட்சத்தை என்ன செய்யறாரு? 10 பிரிச்சு ஒரு பங்கு அவர் 1000 ரூபாய் இந்த 1 லட்சம் ரூபான்னு சொல்றாரு. 10 லட்சம் ரூபாய் சல்லி என்ன செய்யறாரு? 10 பிரிச்சு ஒரு பங்கு 1 லட்சம் ரூபான்னு சொல்றாரு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்ககிட்ட சல்லி இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க? காசை கொடுத்து அந்த பங்குகள் என்ன செய்யறாங்க? வாங்கிக்கொள்றாங்க. என்ன செய்யறாங்க? வாங்கிக்கொள்றாங்க. கம்பெனி அந்த வாங்கினாங்களுக்கு என்ன செய்யுது? சல்லி தாரவங்களுக்கு வருஷம் வர என்ன லாபம் கொண்டு கொடுக்குறாங்க. சோ அந்த லாபத்துக்கு பேர் என்ன சொல்றது? பங்கு லாபம். ஒரு வருஷம் முடிவுல ஒருத்தர் அவரை தேவைக்கு ஏத்த மாதிரி அவர் என்ன செய்யறாரு? அவரை பங்கு என்ன செய்யலாம்? அவரை விற்கலாம். என்ன இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாம். கொடுக்கறதால அவர் குறித்த ஒரு முதல்ல தான் அவர் வாங்கினது. விற்கும் போது கொஞ்சம் கூட வச்சு வித்தா இருந்துச்சு. அதுக்கு என்ன லாபம்னு சொல்றேன்? முதலாவது சார்ட்ட ஃபுல்லா அல்லாஹ் தெளிவா எழுதிக்கோ. இதுக்கு தனித்தனியா நான் சொல்றேன். இப்போ குயிக்கலுங்க தலையை போடுங்க பிள்ளைகள். பங்கு சந்தைன்னு போடுங்க. பங்கு சந்தைக்கு வர இலக்கணம் எழுதுங்க. பங்குகளை கொள்வனவு செய்வதற்கும் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் பொருத்தமான வசதிகளை கொண்ட இடம் பங்குச்சந்தை எனப்படும். சரியாடா? ஓம் சார். ரெண்டாவது தலை போடுங்க. பங்கு. ரெண்டாவது தலைப்போடு பங்கு. போட்டீங்களா? ஓ சார். எழுதுங்க. கம்பெனியின் தொடக்க மூலதனத்தை
மூலதனம் என்ன சல்லிய கம்பெனியின் தொடக்க மூலதனத்தை ஓர் அழகாக கருதி கம்பெனியின் தொடக்க மூலதனத்தை ஓர் அழகாக கருதி அதனை சமமாக பிரிக்கும் ஒரு பகுதி பங்கு எனப்படும். புரியுதா? சார் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்களேன். ஓகே. கம்பெனியின் தொடக்க மூலதனத்தை ஓர் அழகாக கருதி அதனை சமமாக பிரிக்கும் ஒரு பகுதி பங்கு எனப்படும். சரியா? ஓ சார். சமன்பாடு எழுதிக்கோ. பங்குகளின் எண்ணிக்கை சமன் முதலீடு கீழே பங்கொன்றின் விலை. சமன்பாடு எழுதிக்கோ. அடிச்சு பாக்ஸ் பண்ணிட்டேன். குயிக்கா டேய் கட்டாயினா அதே லிங்க்ல பாட்டா சடார்னு வந்துருங்க. சார் நாளைக்கு கிளாஸிக்கா? ஏண்டா சொல்லுங்களேன். தெரியல. சரியா? சரி. பிரைவேட் கிளாஸ் கேக்குறியா ஜூம் கிளாஸ் கேக்குறியா? ஜூம். சரியா? சரியா பிள்ளை? அப்ப பிரைவேட் கிளாஸ் இருக்கா சார்? அதுவும் தெரியா? அல்லாஹ் அஹ்லம். அடுத்த சரியா? எழுதிட்டீங்களா? ஓ சார். ஓகே. தலை போடுங்க. ஒரு பங்கின் விலை சார் இந்த பங்குதாரர்கள்ட்ட இருக்கிற சல்லிய குடுக்குற இல்லையா மருங்க? யாரு கொடுக்குறல்ல? பங்குதாரர்களுக்கு. அதான் உதாரணமா நான் கம்பெனி நடத்த போறேன், நான் உங்கள்ட்ட சல்லி வாங்குறேன்டா, வாங்கின சல்லி உங்களுக்கு திருப்பி தாரலையாண்டா இருக்கிறீங்க. ஓ சார். ஓ அதத்தானே நான் சொன்னேன். கணேசா வந்துகிட்டு யாரு பட்டாசு பாலுக்கு சல்லி தேவைப்படுது, அதை போயிட்டு கொக்கிக்குமார்ட்ட கேட்கிறாரு. கொக்கிக்குமார் என்ன செய்யறாரு, நான் உங்களோட சல்லியை தாரேன், பிரச்சனை இல்லை, இன்னொரு ஆளை செட் பண்ணி தாங்க, நான் உங்களோட சல்லியை தாரேன் அப்படின்னு சொல்றாரு தானே? அனரம் அவர் 2 லட்சம் ரூபாய் என்ன செய்யறாரு, அந்த இடத்துக்கு சோனாமுத்துன்னு ஒரு ஆளை தூக்கி போடுறாரு. போட்ட கையோட என்ன செய்வாரு, கொக்கிக்குமார் இவர சல்லியை கொடுத்து அனுப்பிடுவார். இப்ப இவர் இருக்கிற இடத்துல யாரு இருக்க போறா? அப்ப சல்லியை கொடுக்கறா இல்லையா? கொடுப்பாரு. அப்ப பங்கு லாபம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாரு. இப்ப அவர் விலகி போயிட்டாருன்னா அவருக்கு லாபம் கொடுக்க மாட்டாங்க தானே. ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு புள்ளல், கம்பெனில வேலை செய்யும் வரைக்கும் தானே சம்பளம் கொடுப்பாங்க. விலகி போயிட்டாருன்னா அவருக்கு மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்களா?